தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள்ல நிறைய முரண்பாடான விஷயங்கள் என்பது இருக்கத்தாங்க செய்யுது. அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா, இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டாங்க அப்படின்ற போதும், இல்ல இவர்களுக்கான ஒரு விஷயம் தேவைப்படுதுன்ற போதும் சரி, இத கெடுப்பதற்காகவும் இவர்களுக்கு இது கிடைச்சக்கூடாதுன்றதுக்காகவும் பல நபர்கள் பின்னிருந்து இப்படி சொல்றதுன்னா அப்படியே பின்னாடி இருந்து நல்ல மாதிரியே இருந்துகிட்டே உங்களுக்காக கெடுக்கிற வழிகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். தனுசு ராசினுடைய வாழ்க்கையில எல்லார் மேலேயுமே, இவங்க அவங்கலாம் கிடையாது, எல்லார் மேலேயுமே அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையையும் வைப்பாங்க. ஆனா உண்மை என்ன ஒரு விஷயம் இல்லைன்னா, இவர்கள் யார் மேல நம்பிக்கையும் பாசத்தையும் அன்பையும் வைக்கிறார்களோ அவர்கள் தான் இவர்களை ஏமாத்த போறாங்கன்றது இது தனுசு ராசிக்காரர்களுக்கு தெரியாது அப்போதைக்கு. வாழ்க்கையில நடக்க நடக்க ஒவ்வொன்றா போகும்போது இவருடைய வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன் இதற்கு முன்பு வரைக்கும், இந்த நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டாலே சரிங்க, நீங்க அழுகாத தினம்னு ஏதாச்சும் இருக்கா சொல்லுங்க? கண்ணீர் விடாத நாள் ஏதாச்சும் இருக்கா? தினம் தினம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்ல ஏற்கனவே நடந்த விஷயம் நினைச்சு நீங்க மனசு அழுதுகிட்டே புழம்பிக்கிட்டே இருப்பீங்க. முக்கியமா சொல்லணும்னா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில காதலிச்சு நபரோட சேர முடியாம இப்படி வேறொருத்தவங்களுடைய வாழ்க்கையில வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குமே. அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒருத்தங்க கிடைச்சிருப்பாங்க, ரொம்ப அன்புக்குரிய நபரா இருப்பாங்க. ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இவங்களுக்காக தனுசு ராசிக்காரர்கள் வேற வழி இல்லப்பா, இவங்க விட்டுதான் வந்தாகணும்ன்றது போல வேற வழி இல்லாம வேறொருத்தவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கியிருப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டு. ஆனா உண்மை என்னன்னா, இந்த திருமண வாழ்க்கைன்றது இவர்களுக்கு பிடிக்கல. சுத்தமா இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு விருப்பம் இல்லாத நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா இவருடைய மனசுல அடி மனசுல உட் மனசுல எப்பவுமேட்டு அவர்களுடைய நினைப்பு தான் இருந்துகிட்டே இருக்கு. இது நாள் வரைக்குமே மறக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு தினம் தினம் நொந்துகிட்டு இருக்காங்க. வெளியே ஒருத்தவங்க கூட வாழ்றதும் உள்ள மனசுல ஒருத்தவங்க கூட போராடிக்கிட்டு இருக்கிறதும்னு தனுசு ராசிகளுக்கு பெரும் துன்பமாக இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இவர்களை அடிமைத்தனமா நடத்தக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் தனுசு ராசிக்காரர்கள். அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு செல்லக்கூடிய இடங்கள் அதிகப்படியான ப்ரெஷர்களையும், முக்கியமா சொல்ல போனா தனுசு ராசிக்காரர்கள் எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் சரிங்க, யாராவது இவர்கள்கிட்ட தப்பா நடந்துக்கிறதும் தப்பான விஷயங்களை செய்ய வைக்கிறதும், முக்கியமா சொல்ல போனா இவர்களை ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மரியாதை குறைவாக தலை குறைவாக நடத்துவதுன்னு பல நாட்கள் தனுசு ராசியுடைய வாழ்க்கையில துன்பப்பட்டிருக்காங்க. முக்கியமா இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் சாமி, இதற்கு மேல என்னாலாம் உயிர் வாழ முடியாது, என் உயிரை எடுத்துக்கோ சாமி, இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் நான் வந்தேன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணுமான்ற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். ஏன்னா அத்தனை நாட்களிலுமே கஷ்டம்தான், அத்தனை நாட்களிலுமே துன்பம் தான். யார் எந்த ஒரு விஷயத்த பேசினாலும் சரி அதுல மிகப்பெரிய ஒரு கஷ்டப்படக்கூடிய நபராக இருப்பது தனுசு ராசிக்காரர்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னையவே டார்கெட் பண்ணி எல்லாருமே பேசுறாங்களே, இதற்கான தீர்வுகள் இல்லையா, இதுல இருந்து நான் வெளியே வர முடியாதா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல மனசு உடைஞ்சு போயிருக்காங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். ஆனா உண்மை என்னன்னா, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையா இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களில் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் கஷ்டங்கள்னு முழுவதுமாக எல்லாத்துல இருந்தும் வெளியே வரப்போகிறார்கள். இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகளும் நடக்குது என்பதை பற்றி தெள்ள தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டமும் மாற்றமாக இடந்தரமாக இருக்க போகுது. ரொம்ப காலமா நீங்க வேலைக்கு போற இடத்துல சில சிரமங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க. முக்கியமா உங்களுடைய வேலை பறிபோகக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்டிருக்கலாம், அல்லது இனி சில நாட்களிலே பறிபோகக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைகள்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு சில நாட்கள் தள்ளி கழிச்சு வரும் பொழுது நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த ஒரு வேலையும் இவ்வளவு நாட்களாக நீங்க ஆதரவா எந்த ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கீங்களோ அதுவும் உங்களுக்கானதாக கிடைக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க பிரைவேட் ஜாப்ல இருப்பீங்க தனுசு ராசிக்காரர்கள், ஆனா நிச்சயமா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க இவ்வளவு நாள் வரைக்குமே இந்த அரசாங்க உத்தியோகம் போகணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, தினம் தினம் தூங்காமலாம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. ஆனா அதற்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும். முக்கியமா சொல்ல போனா தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு படிச்ச ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களுக்கு நிம்மதியான தூக்கம்ன்றதே இருக்காதுங்க. எப்படி சொல்றதுன்னா, மனக்கவலைன்ற ஒருத்தங்களுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா தூக்கம்ன்றது அவ்வளவு சீக்கிரம் வராது. அதாவது எப்படி சொல்றேன்னா, மனசுல ஒரு விஷயத்தை அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த யோசனைகள் மூலியமா அடுத்தடுத்த யோசனைகள் என்பது ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். இது இப்படி ஆயிடும், அது அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு ஏதாச்சும் ஒரு யோசனைகள் வந்துகிட்டே இருப்பதால இவருடைய தூக்கம் என்பது இது நாள் வரைக்குமே நிம்மதியா இருந்ததே கிடையாது. அதாவது இப்போ ஒரு 5 நிமிஷம் சரி படுக்கலாம் அப்படின்னு படுக்கிறாங்கப்பா,
படுக்கும்போது ஒரு விஷயம் யோசனைக்கு வருது. நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் போய் பாஸ் ஆயிட்டோம்னா எந்த இடத்துல என்ன செய்யலாம், எப்படி வேலை இருக்கும், எந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அங்க ஆரம்பிச்சவங்க காசு இவ்வளவு சேர்க்கணும், இப்படி சேர்க்கணும், இந்த மாதிரி வீடு கட்டணும் இப்படின்னு கனவுக்குள்ள போயிடுவாங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு அதிகப்படியான விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். இதனாலேயே பல நாட்கள் நிம்மதியான தூக்கத்துல இருந்திருப்பாங்க. 9 மணிக்கு படுத்தவங்க தூங்காம யோசிச்சுட்டு 12 மணி வரைக்குமே படுக்காம இருப்பாங்க. இப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்து உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். அதாவது நீங்க தூங்கின உடனே உங்களுக்கான நிம்மதியான தூக்கம் என்பது வர ஆரம்பிக்கும். உடல் சார்ந்த உபாதைகள் ரொம்ப காலமா ஒரு நோயினால தாக்கப்பட்டு அந்த பிடியில இருந்து வழிவர முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்க போகுது. நீங்க இது நாள் வரைக்குமே எந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க சென்று மகிழ்ச்சிகளை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வீர்கள். இனி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமாக கவலைப்படவோ இல்ல பயப்பட வேண்டிய அவசியங்களோ இருக்க போறது கிடையாது. முழுவதுமான மாற்றங்களை தான் இனி வரக்கூடிய காலங்களை சந்திப்பீங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பெரும் நஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். அதற்கான முற்றிலுமான தீர்வு என்பது கிடைக்கும். முக்கியமா உங்களுடைய மனசளவில் நீங்க கனவாக நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. வேலைக்கு செல்லும் போதும் சரி, வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, இல்ல வெளியிடங்களுக்கு பயணத்தின் போது மேற்கொள்ளும் போதும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நீங்க மனசை தைரியமா வச்சுட்டு செல்ல பாருங்க. ஏன்னா உங்களுக்கான ஒரு சில செய்திகள் என்பது கொஞ்சம் தவறானதாக வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால தைரியமா இருக்க பாருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்ன போது நீங்க கண்டிப்பா வாகனங்கள்ல போறீங்கன்னா ஜாக்கிரதையா போகிறது நல்லதுங்க. முக்கியமா அழைபேசி பேசிக்கொண்டோ இல்ல ஏதாவது ஒரு சில விஷயங்களை பத்தி யோசிச்சு கொண்டோ வாகனங்களில் செல்லாமல் இருப்பது நல்லது. அதாவது நீங்க ஓட்டுறங்கிற பட்சத்து இல்ல நீங்க பொது அரசு பயணங்களை தான் மேற்கொள்றங்கிற போது அதிகப்படியான பிரச்சனைகள் என்பது இருக்காது. முக்கியமா நீங்க யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம சொல்லிடுவீங்க. ஒளிவு மறைவுன்றது உங்ககிட்ட இருக்காது. அதாவது என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே தெளிவா எல்லாத்தையுமே நீங்க சொல்லுவீங்க. இதனால ஏற்படக்கூடிய விஷயம் என்பது உங்களுக்கு தான் அதிகப்படியான கஷ்டங்களை வாழ்க்கையில பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள் ஒரு சில கஷ்டமான விஷயங்களை அப்படியே மற்றவங்ககிட்ட சொல்லாம அதுல எது சரி, இதை சொல்லலாமா வேணாமான்றத யோசிச்சு நீங்க சொன்னீங்க அப்படின்ற போது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனைகள் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரைக்குமே தீர்வுகள் என்பது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு சில விஷயங்களை நீங்க இழந்தாதான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன பல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? இந்த சில விஷயங்கள் நீங்க தவிர்த்துப்பது நல்லதுதான். சரி, அதை எடுத்து இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை பத்தி எப்படி சொல்றதுன்னா, எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவாங்க, நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க ஒரு சில விஷயங்களை மறைச்சு வைக்க நல்லதுன்னு. அது போல நீங்க செய்யும் போது உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய மதிப்பு என்பது குறைய ஆரம்பித்து விடும். யாரெல்லாம் உங்க மேல அதிகப்படிய நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ அவர்களே உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நீங்க ஒரு சில விஷயங்களை செய்யும் போது முடிஞ்ச அளவுக்கு இதை செய்யலாமா வேண்டாமா, சொல்லலாமா வேண்டாமான்றத யோசிச்சு செய்வது நல்லதாக இருக்கும். தனுசு ராசினுடைய வாழ்க்கையில காதல் பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும். நீங்க யாரை இது நாள் வரைக்கும் விரும்பி பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ, ஒருத்தங்களை ரொம்ப நாளா விரும்பிக்கிட்டு இருப்பீங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். இன்னைக்கு கிடைச்சிருவாங்க, இன்னும் ஒரு சில தினங்கள் போனா நம்ம கூட வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு அவர்கள் மேல கண்மூடித்தனமான நம்பிக்கையை வச்சு காத்துக்கிட்டு வந்திருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். ஆனா நாட்களும் மாதங்களும் வருஷங்களும் கடந்திருக்குமே தவிர இந்த தனுசு ராசிக்காரர்கள் யாருக்காக காத்திருந்தாங்களோ அவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கவே மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ரொம்ப நாட்களாக காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. குறைவான தினங்களில் நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ, யாருக்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமைன்றது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். பிரிஞ்ச நபருடன் சேர்ந்து நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல சேர்ந்து வாழ்வீங்க. அதை அடுத்து தனுசு ராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில முடிவுகள் என்பது நல்லதாக இருக்கும். ஆனா ஒரு சில முடிவுகள் தவறானதாக மாறலாம். அதனால் எந்த ஒரு முடிவினை எடுத்தாலும் சரி, ஒரு முறைக்கு இருமுறை வீட்டிலேயோ இல்ல உங்களுடைய மனசுலேயோ கலந்துரையாடி விட்டு தனுசு ராசிக்காரர்கள் முடிவெடுப்பது நல்லது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை எல்லாரிடமும் சொல்லாமல் இருப்பதும் நல்லதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. இந்த தனுசு ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்பது ரொம்ப அதிகமா இருக்கப்போறது கிடையாது. அதனால எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி யோசிச்சு செய்ய பாருங்க. உங்களுக்கான பலன் என்பது அதுல இருந்து தான் கிடைக்க போகுது. சரி, இது நாள் வரைக்கும் நீங்கள் துன்பப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து இனி வரக்கூடிய காலங்கள் தான் சந்தோஷத்தை கொடுக்க போகுதுன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டேங்க. ஆனா இனி